மிஸ்டர் மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற லெசன் 6ஆம் வகுப்பு முதல் பருவம் வரலாறில் அழகு 3 சிந்துவெளி நாகரிகம். இதில் பார்த்திங்கன்னா உலகின் தொன்மையான நாகரிகங்கள் என்னென்ன இருந்தது, அது மட்டும் இல்லாமல் ஹரப்பா நாகரிகம் பற்றி நம்ம பார்க்கலாம். இல்லை உலகின் தொன்மையான நாகரிகங்கள் என்னென்ன அப்படின்னா மெசபடோமியா நாகரிகம், எகிப்து நாகரிகம், சிந்துவெளி நாகரிகம், சீன நாகரிகம். இதனுடைய காலங்கள் எவ்வளவு எங்கேருந்து எதோட முடியுது அப்படின்னு பார்க்கலாம். மெசபடோமியா நாகரிகம் 3500 2000 பொது ஆண்டிற்கு முன். எகிப்து நாகரிகம் 3100 1100 பொது ஆண்டிற்கு முன். சிந்துவெளி நாகரிகம் 3300 1900 பொது ஆண்டிற்கு முன். சீன நாகரிகம் 1700 1122 பொது ஆண்டிற்கு முன். இதை பொறுத்துகையில் கேட்கலாம், இல்லைன்னா கால இடைவெளி எதுலேருந்து எதோடன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட் கொஸ்டினாக கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது ஹரப்பா நாகரிகம் பற்றி தான் பார்க்க போகிறோம். நகரம் பற்றி பார்க்குறோம். ஹரப்பா அப்படின்னா புதையுண்ட நகரம். ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதலில் சார்லஸ் மேசன் என்ற ஆங்கிலேயர் தனது நூலில் விவரித்தார். அப்போ ஹரப்பா நகரத்தோட இடிபாடுகளை முதலில் நூலில் வெளியிட்டவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சார்லஸ் மேசன் அப்படின்னு சொல்லலாம். 1856 பொறியாளர்கள் லாகூரில் இருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைக்கும் பொருட்டு நிலத்தை தோண்டிய பொழுது அதிகமான சுட்ட செங்கற்கற்கள் கண்டறியப்பட்டன. ஓகேங்களா. 1856 இதில் 2 விதமாக கொஷின் கேட்கலாம். ஒன்று லாகூர்லேருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைத்த ஆண்டு என்னன்னு கேட்கலாம். அப்படி இல்லையா எங்கேருந்து எதுவரையிலும் பார்த்தீங்கன்னா ரயில் பாதை அமைக்கப்பட்டது அப்படின்னு கொஷின்ஸ் கேட்கலாம். அடுத்தது 1924 தான் பார்த்தீங்கன்னா இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குனர் ஜான் மார்ஷல் ஹரப்பாவிற்கும் மொஹஞ்சதாவிற்கும் இடையான வேறுபாடுகளை பொதுவான அம்சங்களையும் என்னென்ன வேறுபாடு இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. இப்போ 20லேருந்து 24 வரையிலும் ஆராய்ச்சி நடந்து 24ல் அவங்க இந்த நகர நாகரிகத்திற்கும் இந்த நாகரிகத்திற்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன, பொதுவான அம்சம் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்திய தொல்லியல் துறை இயக்குனர் ஜான் மார்ஷல் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த கன்க்ளூஷனில் லாஸ்ட்டாக என்ன ஃபைனல் பண்ணியிருக்காங்கன்னா ஹரப்பா நாகரிகம் மொஹஞ்சதாரோவை விட பழமையானது அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. அப்போ எந்த நாகரிகம் மிகவும் பழமையானது அப்படின்னு கேட்டால் ஹரப்பா நாகரிகம் தான் மிகவும் பழமையான நாகரிகம். அதுக்கடுத்து இதில் பாக்ஸஸில் இருக்க முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு நாகரிகம் என்ற வார்த்தை பண்டைய லத்தீன் மொழி வார்த்தையான சிவிஸ் என்பதிலிருந்து வந்தது. இதனுடைய பொருள் நகரம் ஆகும். நாகரிகம் அப்படின்றது ஒரு லத்தீன் மொழி சொல்லான சிவிஸ்லேருந்து வந்துச்சு. அதனுடைய பொருள் பார்த்திங்க அப்படின்னா நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இந்திய தொல்லியல் துறை, அதாவது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு துறை எப்போ நிறுவப்பட்டது அப்படின்னா 1861ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் என்ற நில அளவையாளர் உதவியுடன் நிறுவப்பட்டது. இதன் தலைமையகம் புதுடெல்லியில் உள்ளது. அடுத்தது இந்திய எல்லைக்குள் கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள். அப்போது ஹரப்பா நாகரிகம் இருந்ததற்கான ஆதாரங்களாக இந்திய எல்லைக்குள் எங்கெங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா லோத்தல், தோலாவெரா, காலிபங்கன், ராக்கி கார்கி, மிட்டாதாய், கன்வேரிவாலா இந்த பிளேசஸ்லாம் ரொம்ப முக்கியமான பிளேசஸ். ஹரப்பா நாகரிகம் இருந்ததாக கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த அட்டவணையில் கொடுத்துருக்க மாதிரியே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒவ்வொரு பிளேசஸும் எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம இன்னுமே யூஸ்ஃபுல்லாக படிச்சுக்கலாம். இப்போ லோத்தலும் தோலோவிராவும் குஜராத் மாநிலத்தில் இருக்குது. காலிபங்கன் ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்குது. ராக்கி ஹார்கி ஹரியானா மாநிலத்தில் இருக்குது. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஃபர்தராக எக்ஸாம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு மெஹர்கர் அப்படின்றது சிந்துவெளி நாகரிகத்திற்கு முன்னோடி. சிந்துவெளி நாகரிகத்திற்கு முன்னோடி என்னன்னு பார்த்தோம்னா மெஹர்கர். இங்கே புதிய கற்கால மக்கள் வாழ்ந்ததாக ஆதாரங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. மெஹர்கர்ன்ற பிளேஸ் எங்கே இருக்குது அப்படின்னா பாகிஸ்தான் நாட்டில் பலுச்சிஸ்தான் மாநிலத்தில் போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது. நெக்ஸ்ட்டு பெருங்குளமானது நன்கு அகன்று செவ்வக வடிவத்தில் அமைந்திருந்த நீர்த்தேக்கம் ஆகும். இது நகரின் நடுவில் அமைக்கப்பட்டுள்ளது. நீர் கசியாது கட்டுமானத்திற்கான மிக பழமையான சான்று என கூறலாம். நீர் கசியாமல் இருப்பதற்கான காரணம் என்னன்னா சுபத்திலும் தளத்திலும் பல அடுக்குகள் இயற்கை தார் கொண்டு பூசப்பட்டிருந்தது.
ஓகேங்களா. பெருங்குளம் இருக்குது. பெருங்குளம் வந்துட்டு செவ்வக வடிவத்தில் இருக்குது. இதில் நீர் கசியாது. நீர் கசியாமல் இருக்கிறதுக்கு அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இயற்கை தார் கொண்டு பல அடுக்குகள் வந்துட்டு இயற்கை தார் கொண்டு பூசப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது தானிய களஞ்சியம். தானிய களஞ்சியம் செங்கற்கல்லால் அடித்தளமிட்ட ஒரு பெரிய உறுதியான கட்டிட அமைப்பு. இவை தானியங்களை சேகரித்து வைப்பதற்காக பயன்படுத்தப்பட்டன. தள வெடிப்புகளில் கோதுமை, பார்லி, திணை வகைகள், எள் மற்றும் பருப்பு வகைகளின் மிச்சங்கள் சிதறி காணப்பட்டன அப்படின்னு சொல்கிறாங்க. செங்கற்கல்லால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் ஒன்று ஹரியானா மாநிலத்தில் உள்ளன ராக்கி ஹர்கில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா நாகரிகத்தை காலத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது தானிய களஞ்சியம் மோஸ்ட்லி தானியத்தை சேமித்து வைக்க தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு பழமையான தானிய களஞ்சியம் ஹரியானா மாவட்டத்தில் ராக்கி ஹர்கில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதிலே நிறைய கொஷின்ஸ் கேட்கலாம். தானிய களஞ்சியம் எங்கே கண்டுபிடிக்கப்பட்டது, எந்த மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது, அது எந்த காலத்தை சார்ந்தது, முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலத்தை சார்ந்தது. சரிங்களா. அடுத்தது வணிகம் மற்றும் போக்குவரத்து. ஹரப்பா மக்கள் பெரும் வணிகர்களாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் அவர்கள் சக்கர வண்டிகளை பயன்படுத்தினர். ஆரக்கால் இல்லாத திடமான சக்கரங்களை பயன்படுத்தினர். சக்கரங்களை அவங்க பயன்படுத்தினாங்க, ஆனால் ஆரக்கால் இல்லாத திடமான சக்கரங்களை அவங்க பயன்படுத்தினாங்க. மெசமடோமியாவுடன் விரிவான கடல் வணிகம் நடைபெற்றிருக்கிறது. சிந்துவெளி முத்திரைகள் தற்கால ஈராக், குவைத் மற்றும் சிரியா ஆகிய பகுதிகளை குறிக்கும் பண்டைய மெசபடோமியாவில் உள்ள சுமேர் பகுதிகளில் கிடைத்துள்ளது இதை உறுதி செய்கிறது. அப்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க மெசமடோமியா அந்த நாகரிகத்தோட வணிக தொடர்பு கொண்டுள்ளதுக்கு ரீசனாக இப்போ மெசபடோமியா நாகரிகத்தில் இருக்க முக்கியமான கண்ட்ரிஸ் என்னென்ன அப்படின்னா ஈராக், குவைத், சிரியாலாம் சொல்லலாம். அங்கே கிடைச்ச சில அகழ்வாய்வில் நம்மளுடைய நாகரிகங்கள் குறித்த அந்த முத்திரைகள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சுமேரியாவின் அக்காடிய பேரரசிற்குட்பட்ட அரசன் நாரம்சின் என்பவர் சிந்துவெளி பகுதியில் உள்ள மெழுக்கா என்னும் இடத்திலிருந்து அணிகலன் வாங்கியதாக குறிப்பு எழுதியுள்ளார். அப்போது சுமேரியா வரையிலும் இவங்க வணிகம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் நாரம்சின் என்ப அந்த அரசர் சொல்லியிருக்காரு, நான் மெழுக்கா அப்படின்ற பிளேஸில் நிறைய பொருட்கள் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது தற்கால குஜராத்தில் உள்ள லோத்தலில் கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. இது அவர்கள் மேற்கொண்ட கடல் வணிகத்தை உறுதிப்படுத்துகிறது. அப்போது கப்பல் கட்டும் தளம், சிந்துவெளி நாகரிகத்தோட கப்பல் கட்டும் தளம் எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்கலாம். லோத்தல் அப்படின்ற பிளேஸ் அது எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னு கேட்கலாம். அது குஜராத். அது எந்த நதி கரையில் இருக்குது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா சபர்மதி ஆற்றின் ஒரு துணை ஆற்றின் கரையில் கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா. அடுத்தது மொஹஞ்சதாரோ தலைவர். அமர்ந்த நிலையில் உள்ள ஒரு ஆண் சிலையை மொஹஞ்சதாராவில் உள்ள ஒரு கட்டிடத்தில் இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அவர் நெத்தியில் ஒரு தலைப்பட்டையுடன் வலது கை மேல் பகுதியில் ஒரு சிறிய அணிகளுடன் காணப்படுகிறது. அப்போது அமர்ந்த நிலையில் உள்ள ஆண் சிலை எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டால் மொஹஞ்சதாராவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அடுத்தது தொழில்நுட்பம். இப்போ வணிகத்துக்கு அவங்க வணிகம் தான் அவங்களுடைய முதல் தொழிலாக இருக்கும் போது அதுக்கான தரப்படுத்தப்பட்ட எடை குறிப்புகள் அந்த அளவுகோல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. குஜராத் மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்திலான அளவுகோல் அதாவது 1704 மில்லிமீட்டர் வரை சிறிய அளவீடுகளை கொண்டுள்ளது. நம்ம ஸ்கேல்லே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சென்டிமீட்டர் தான் இருக்குது, அதே குட்டியோன்னு இருக்குது. அப்போ இது பாருங்கள் 1704 மில்லிமீட்டர் அளவுக்கு சிறிய அளவீடுகளை அந்த காலத்திலே அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அதுவும் பாருங்கள் கொடுத்துருக்காங்க. அதன் சமகாலத்திய நாகரிகங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட அளவுகோலில் இதுதான் மிக சிறிய பிரிவு. ஓகேங்களா. நம்ம அந்த சமகாலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதுலேயே அளவுகோல்லையே இதுதான் மிக சிறிய பிரிவு. எவ்வளோ அப்படின்னா 1704 மில்லிமீட்டர் அளவுகளை கொண்டிருக்காங்க. மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் உபயோகப்படுத்தப்பட்ட உலோகம் எது அப்படின்னா செம்பு. மனிதனால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் உபயோகப்படுத்தப்பட்ட உலோகம் என்ன அப்படின்னா செம்புன்னு சொல்கிறாங்க. அடுத்தது மொஹஞ்சதாரோவில் வெண்கலத்தால் ஆன ஒரு சிறிய பெண் சிலை கிடைத்தது. நடனமாது என்று குறிப்பிடுகின்ற இந்த சிலையை பார்த்த சர் ஜான் மார்ஷல், முதலில் இந்த சிலையை நான் பார்த்தபொழுது இது வரலாற்றிற்கு முந்தைய காலத்தின் உருவாக்க முறையை சார்ந்தது என நம்புவதற்கு கடினமாக இருந்தது.
இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம் மொஹஞ்சதாரோவில் உள்ள ஒரு ஆண் சிலை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி ஒரு பெண் சிலை, சிறிய பெண் சிலை வந்து கிடச்சிருக்கு. அதுக்கு பேர் வந்துட்டு நடன மாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது சர் ஜான் மார்ஷல். யார் அவர்? இந்திய தொல்லியல் துறையோட இயக்குனராக இருந்தவர். அவர் பார்த்தோன்னே இது வந்து வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் கிடைச்ச ஒரு பொருள் அப்படின்றத என்னால் நம்பவே முடியல அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு. இச்சிலைகள் வந்து அக்காலகட்டத்துக்கு உரிதாகவே இருந்தன, ஆனால் நம்ம ஆராய்ச்சி பண்ணும் போது இது அந்த காலத்தை சார்ந்தவை தான் அப்படின்னு ஃபைனலாக வந்துட்டு டிசைட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது கேவிடி, அதாவது கொற்கை வஞ்சி தொண்டி வளாகம். அதாவது நமக்கு கொற்கை வஞ்சி தொண்டி அப்படின்னு பேரை பார்த்தோன்னே நம்ம என்ன நினைப்போம், அது வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்க முக்கியமான ஊர்கள் அப்படின்னு தான் நினைப்போம். பட் அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானில் இன்றும் கொற்கை வஞ்சி தொண்டி மத்ரை உரை கூடல்கர் என்ற பெயர் கொண்ட இடங்கள் வந்துட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. கொற்கை பூம்புகார் போன்ற சங்ககால நகரங்கள் மற்றும் துறைமுகங்களின் பெயர்களுடன் உள்ள ஆப்கானிஸ்தானில் உள்ளன. ஆப்கானிஸ்தானில் உள்ள ஆறுகளான காவிரி, பொர்னஸ் மற்றும் பாகிஸ்தானில் உள்ள ஆறுகளான காவிரிவாலா மற்றும் பொருணை ஆகிய பெயர்கள் தமிழ் சொற்களை முழுமையாக பிரதிபலிக்கின்றன. இந்த பேராகிராஃப்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, பாகிஸ்தானும் சரி ஆப்கானிஸ்தான்லேயும் சரி அங்கே வந்துட்டு வருகிற ஆறுகளோட பெயர்கள் வந்துட்டு நம்மளுடைய தமிழ் சொற்களை வந்துட்டு முழுமையாக பிரதிபலிக்குதா சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஆப்கானிஸ்தானில் உள்ள ஆறுகளுடைய பெயர்கள் பாருங்கள், காவிரி, பொருணஸ். இதே வந்துட்டு பாகிஸ்தானில் இருக்கிறது காவிரிவாலா, பொருணை. இதெல்லாம் நம்ம தமிழ் பெயர்கள் மாதிரி தான் இருக்குது. இது வந்துட்டு ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகே. சிந்துவெளி மக்கள் ஆபரணங்கள் செய்ய சிவப்பு நிற மணிக்கற்களை, கார்னிலியனை வந்து பயன்படுத்தினார்கள். அது மட்டும் இல்லாமல் சிந்துவெளி மக்களுக்கு இரும்பின் பயன் தெரியாது. ஓகேவா? கீழே ஆப்ஷன் கேட்கலாம். சிந்துவெளி மக்களுக்கு எந்த ஒரு பொருளை பற்றி தெரியாது அப்படின்னு கேட்டால் இரும்பு. இதே வந்து எந்த விலங்கை பற்றி தெரியாது அப்படின்னு கேட்டாங்கன்னா குதிரை அப்படின்ற விலங்கை பற்றி அவங்களுக்கு தெரியாது. அவங்க பயன்படுத்தின முதல் உலோகம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அது வந்து செம்பு. இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் வந்து இதில் இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது சமய நம்பிக்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சிந்துவெளி மக்களின் வழிபாடு மற்றும் அவர்களின் மத நடைமுறைகள் பற்றி அறிய எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கவில்லை. அவங்களுடைய சமய நம்பிக்கையை பொறுத்து ஏதாச்சும் ஆதாரம் கிடைச்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கல. அங்கே கிடைக்கப்பட்ட பெண் சிலைகள் மூலம் சிந்துவெளி மக்களிடையே தாய் தெய்வ வழிபாடு இருந்திருக்கலாம் மட்டும்தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். அவங்களுடைய சமய வழிபாடு என்னன்னு கேட்டால் இதுவரையிலும் அதுக்கான எந்த ஆதாரமும் கிடைக்கல. முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது. இந்த பாக்ஸ் இன்ஃபர்மேஷன், முதல் எழுத்து வடிவம் சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது. அடுத்தது மொஹஞ்சதாரோவில் தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடம் உலக பாரம்பரிய தளமாக யுனெஸ்கோ அமைப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இது யுனெஸ்கோ வந்துட்டு ஒவ்வொரு முக்கியமான வரலாற்று ஆதாரங்களையும் வந்து பாதுகாத்துட்டு வருது. அதே மாதிரி மொஹஞ்சதாரோவில் தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடம் உலக பாரம்பரிய தளமாக யுனெஸ்கோ வந்துட்டு அறிவிச்சிட்டாங்க. இப்போது சிந்துவெளி நாகரிகம் பொதுவான உண்மைகள் என்னென்ன அப்படின்னா, உலகின் மிக பழமையான நாகரிகங்களில் ஒன்று வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா சிந்துவெளி நாகரிகம். பழமையான 4 நாகரிகங்களில் பெரிய பரப்பளவு கொண்டதும் வந்து பார்த்திங்கன்னா சிந்துவெளி நாகரிகம். உலகின் முதல் திட்டமிட்ட நகரங்கள் எங்கு கொண்டு வந்தாங்கனாலும் சிந்துவெளி நாகரிகம். மேம்பட்ட சுகாதாரம் மற்றும் வடிகால் அமைப்பு, சுத்தம் மற்றும் சுகாதாரம் பற்றிய உணர்வு மேலோங்கி இருந்தது. சிந்துவெளி நாகரிகம் தான் உலகின் முதல் திட்டமிட்ட நகரங்கள். அது மட்டும் இல்லாமல் பழமையான 4 நாகரிகங்களே பெரிய பரப்பளவு கொண்டதும் சிந்துவெளி நாகரிகம்தான். கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை அப்படின்னு என்னென்னா தொல்லியல் ஆய்வாளர்கள் வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்த கதிரியக்க கார்பன் ஐசோடோப்பான கார்பன் 14 பயன்படுத்தி ஒரு பொருளின் வயதை அறியும் முறை கதிரியக்க கார்பன் முறை அல்லது கதிரியக்க கார்பன் 14 முறை என்று அழைக்கப்படுகிறது. இதில் இப்படி கேட்கலாம், கதிரியக்க கார்பன் முறையில் வயது கணிப்பு முறையில் எந்த ஐசோடோப்பு பயன்படுத்துகிறாங்க? கதிரியக்க கார்பன் 14. சரிங்களா? அடுத்தது உலக மண்ணாளில் வந்துட்டு இந்த பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் மட்டும் பார்த்துக்கலாம். பொது ஆண்டிற்கு முன் 2500 குஃபு மன்னரால் சுண்ணாம்பு கல்லால் கட்டப்பட்ட கிசே பிரமிடு. அப்போது கிசே பிரமிடு அப்படின்றது யாரால் கட்டப்பட்டது, எந்த ஆண்டில் கட்டப்பட்டது, எதனால் கட்டப்பட்டது? அப்போது கிசே பிரமிடு குஃபு மன்னரால் சுண்ணாம்பு கற்களால் பொது ஆண்டிற்கு முன் 2500 வந்துட்டு கட்டப்பட்டது. இல்லை ஒவ்வொன்றும் 15 டன் எடை உடையது. அந்த கல் இருக்கு இல்லையா, அது ஒவ்வொன்றும் 15 டன் எடை கொண்டதான். அடுத்தது மெசபடோமியா
சுமேரியர் காலம், மெசபடோமியாவே சுமேரியர் காலம். மெசபடோமியா ஊர் நம்மு என்ற அரசனால் சின் என்ற சந்திர கடவுளுக்கு கட்டப்பட்ட ஊர் ஜிகரட். அப்போது இதிலிருந்து எத்தனை கொஷின்ஸ் எடுக்கலாம் பாருங்கள். எந்த அரசன்? ஊர் நம்மு அப்படின்ற அரசன் யாருக்கு? சின் என்ற சந்திர கடவுளுக்கு வந்துட்டு ஒரு கோவில் கட்டுறாரு. அது கட்டப்பட்ட கோவிலுக்கு பேர் வந்து பார்த்தோம்னா ஊர் ஜிகரட் அப்படின்ற பிளேஸில் வந்து கட்டியிருக்காங்க. அவர் யார்? எந்த காலத்தை சார்ந்தவர்னா சுமேரியர் காலத்தை சார்ந்தவர். அடுத்தது அபு சிம்மல் எகிப்து அரசன் 2ஆம் ராமேசஸ் என்பவரால் கட்டப்பட்ட இரட்டை கோயில்கள் உள்ள இடம். சரிங்களா? அபு சிம்மல் அப்படின்ற பிளேஸு இது என்ன சொல்லுது? எகிப்து அரசன் 2ஆம் ராமேசிஸ் என்பவரால் கட்டப்பட்ட இரட்டை கோவில்கள் உள்ள இடம். இரட்டை கோவில்கள் உள்ள இடம் எதுன்னு கேட்கலாம். அது யாரால் கட்டப்பட்டதுன்னு கேட்கலாம். அவர் எந்த நாட்டு அரசன்னு கேட்கலாம். சரிங்களா? இதுவரை இந்த லெசனில் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. நீங்கள் ஒரு தடவை ரீட் அவுட் பண்ணிங்கன்னா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த லெசனுக்கான கொஷின் அண்ட் ஆன்சர் வந்து இன்றைக்கி ஈவினிங் வந்துட்டு அப்லோட் பண்ணுவாங்க. அதை நீங்கள் பார்த்துட்டு இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.